விமல் ரன்ராஜ். நான் மாதா இன்ஜினியரிங் காலேஜில் இன்ஜினியரிங் முடித்தேன். என்னுடைய வாழ்க்கை பாதையை தான் சாட்சியாக சொல்லணும்னு தான் நான் நினைக்கிறேன். நான் சிறு வயதில் ஒரு பாரம்பரிய கிறிஸ்தவனாக தான் இருந்தேன். வாரம் சர்ச்சுக்கு போகிற கிறிஸ்தவனாக இருந்தேன். ஆனால் இயேசுவை உள்ளத்தில் ஏற்றுக்கொள்ளாத ஒரு பாரம்பரிய கிறிஸ்தவனாக இருந்தேன். இயேசுவை அறியாமல் இருந்தேன். ரட்சிப்புனா என்ன அதெல்லாம் ஒன்றும் தெரியாமல் வெறும் சாதாரணமாக சர்ச்சுக்கு போகிற மாதிரி இருந்தேன். அப்படியே ஸ்கூல் முடித்து காலேஜ் வந்தேன். 12th மார்க் கொஞ்சம் கம்மியாக தான் வாங்கினேன். ஏதோ ஒரு இன்ஜினியரிங் காலேஜில் எங்கள் அப்பா காசு கொடுத்து சேர்த்து விட்டாங்க. எப்படியோ இன்ஜினியரிங் காலேஜில் சேர்ந்தோடனே பாடம்லாம் ரொம்ப கொஞ்சம் டஃப்பாக இருந்தது, கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. சரி, ஆனால் நான் ஆவரேஜான ஸ்டூடெண்ட் தான். ஸ்கூல் லைஃப்லேயே அப்படியே ஜஸ்ட் பாஸ் ஆகி தான் வருவேன். நான் ஒரு தடவை ரிப்போர்ட் கார்டு வாங்க போகும்போது ஃபெயில் ஆயிருந்தேன்னா அப்பா அம்மா வர சொல்லுவாங்க. எங்கள் அப்பா நான் கூப்பிடுவேன். எங்கள் அப்பா சொல்லுவார், அப்போ அங்கே என்ன பாராட்டு விழாவை நடத்த போகிறாங்க, பாராட்டு விழா நடத்தினா போகலாம், அங்கே போனால் அவமானதான் படுத்துவாங்க, இதை கேட்கறதுக்கு போகணுமா அப்படின்னு சொல்லிட்டு சரின்னு அப்புறம் அப்பா இல்லை அம்மா யாராவது அனுப்புவாங்க. சரின்னு போய் அந்த அவமானத்தோடு வாங்கிட்டு வரோம். கூட 2 சீட்டு அதெல்லாம் உங்களுக்கு தெரியும். இப்படி ஸ்கூல் லைஃப்பில் அப்படியே வந்துட்டேன். காலேஜ்லேயும் இது தொடர்ந்துச்சு. காலேஜில் இதுலையாவது பாஸ் ஆகிடலாம். ஆனால் காலேஜில் அரியர்ஸ் வச்சது அது சேர்ந்துக்கிட்டே இருக்கணுமே, சேர்ந்துக்கிட்டே இருந்தது. ஃபர்ஸ்ட் செமஸ்டர் அது ஒரு வருஷத்தில் 2 செமஸ்டராக பிரிச்சுருப்பாங்க. ஒரு செமஸ்டருக்கு ஒரு எக்ஸாம், ஒரு வருஷத்தில் 2 எக்ஸாம் நடக்கும். ஸோ ஈச் செமஸ்டரில் ஃபர்ஸ்ட் செமஸ்டரில் 2 அரியர் வச்சேன். அப்புறம் செகண்ட் செமஸ்டரில் அப்படி அது 5 ஆச்சு. அப்புறம் தேர்ட் செமஸ்டரில் 6 ஆச்சு. ஃபோர்த் செமஸ்டரில் 10 ஆச்சு. இப்படி அரியர்ஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் தான் என்னோட லைஃப்பில் அப்போ தான் என்னோட ஃப்யூச்சரை குறித்து பயமே வந்துச்சு எனக்கு. அப்போ தான் ஐயோ நிம்மதியே இல்லையே வாழ்க்கையிலன்னு ரொம்ப அழுதேன் நைட்டெல்லாம். ஆனால் எப்படி அந்த நிம்மதி கிடைக்கும், அதுக்கு வழி ஒன்றும் தெரியல. இயேசு அறியாதனால எல்லா விதமான வாலிபர்கள் எந்த வழியிலலாம் இந்த உலகத்தின் வழியில் போகிறது எல்லாத்துலேயும் நான் அந்த வழியை தான் கடந்து வந்தேன். அப்போ தான் எனக்கு ஒரு ஊழியக்காரர் மூலமாக தேவனுடைய வார்த்தை சொல்லப்பட்டது. அவர் பேர் ராஜாமணி, எங்கள் சித்தப்பா அவர். அப்போ தான் அது வரைக்கும் அவர் ஊழியக்காரர் தெரியாது, சித்தப்பா தான் தெரியும். அவர் மூலமாக தேவனுடைய வார்த்தை எனக்கு சொல்லப்பட்டது. ஆனால் அதை உடனே என்னால் ஏற்றுக்கொள்ள முடியல. ஆனால் ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஏன்னா 10-15 வருஷம் பார்த்தா சினிமாவை விட முடியலையே, அவனை எப்படி விட முடியும். அப்புறம் சரி, அது வழியாக இத்தனை வருஷமா அந்த திடீர்னு எப்படி எல்லாத்தையும் விட சொன்னால் எப்படி விட முடியும் அப்படின்னு ரொம்ப கஷ்டப்பட்டேன், ரொம்ப நெருக்கப்பட்டேன். ஆனால் எனக்கு என்னுடைய சூழ்நிலை எப்படி ஒரு இமேஜின் பண்ணி பார்க்கும்போது நிறைய கதவு இருந்தது. ஆனால் ஒரே ஒரு கதவு மட்டும் திறந்து வச்சுட்டு இதை அந்த வழியாக கடந்து போனேன் அப்படின்னு சொன்ன மாதிரி இருந்தது. போட்டு ஒலிக்கி எடுத்த மாதிரி இருந்தது. என்ன அந்த வார்த்தை எனக்கு உள்ளே போய் கிரியை செய்து. ஆனால் என்ன இயேசுவை ஏற்றுக்கொள்ளலாம்னு தோணுது. ஆனால் இதை விட முடியாது, உலகத்தின் காரியத்தை என்னால் விட முடியல. ஸோ இப்படி மாட்டிக்கிட்டு தவிச்சுக்கிட்டு இருந்தேன். இந்த டைமில் தான் இங்கே சித்தப்பா வீட்டில் ப்ரேயர் மீட்டிங் ஆரம்பித்தாங்க. ஸோ எனக்கு ப்ரேயர் மீட்டிங்க்கு வர சொல்லி எங்கள் அம்மா டார்ச்சர் பண்ணுவாங்க. என்ன ப்ரேயர் மீட்டிங் வான்னு கூப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க. ப்ரேயர் மீட்டிங்க்கு வந்து இங்கே உட்காரதுன்னு பெரிய விஷயம் நினச்சி ஒரு தடவை வந்தேன். ஆனால் உட்காந்தா இங்கே உட்காரவே முடியலை, எந்திரிச்சு ஓடி போய் நம்பர் இருக்கும். ஃபர்ஸ்ட் டைம் வந்து உட்காந்தோடனே அப்போ ஆன்டி தான் மெசேஜ் கொடுத்துட்டு இருந்தாங்க. சரி ஏதோ மெசேஜ் கொடுக்குறாங்கன்னு கேட்டுட்டு இருந்தேன். அப்போ கரெக்டாக வாலிபர்களுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு மெசேஜ் கொடுத்தாங்க. மெசேஜ் வந்துட்டு சுற்றி பார்த்தேன். எல்லாமே ஒரு 30 வயசு மேலே தான் இருந்தாங்க. நான் ஒருத்தன் தான் ஒரு யங்ஸ்டராக இருந்தேன்னா அப்போ எனக்கு தெரிஞ்சு போச்சு, இவங்க பிளான் பண்ணி என்னதான் கரை வைக்கிறாங்க, இந்த ஆன்டி என்னையே கரை வைக்கிறாங்களே அப்படின்னு நினச்சேன். எனக்கு கோபம் வந்து சரி வேற வழி இல்லாமல் எப்படியோ விட்டு ஓடி போயிடலாம், இந்த ப்ரேயர் மீட்டிங் பக்கம் வரக்கூடாதுன்னு நினச்சேன். ஆனாலும் திருப்பி மறுபடியும் சூழ்நிலை திருப்பி கூட்டிகிட்டு வந்தார். கர்த்தர் தான் அதை செய்திருக்காரு. அப்புறம் மறுபடியும் எனக்கு திருப்பி கர்த்தருடைய வார்த்தை சொல்லப்பட்டதும் இப்படி ஒரு சூழ்நிலை இருந்த பிறகும் இந்த ப்ரேயர் மீட்டிங்க்கு வந்தப்புறம் இண்டிவிஜுவல் ப்ரேயரில் ஆன்டி மூலமாக கர்த்தருடைய ஆவியான எனக்கு கெட்டகுமாரன் கதையை சொன்னார். ஸோ நான் அந்த சுச்சுவேஷனில் அந்த டைமில் ஒரு மனசில் ஒரு தீர்மானத்தை எடுத்தேன். சரி, இதுதான் என்னுடைய வழி, உலகத்தான வழி இது கிடையாது, இதுதான் இயேசுவின் வழி, இதுதான் நித்திய வழி என்பதை நான்
உணர்ந்து, அதுக்கு முன்னாடி தெரியும் அதை ஒரு தீர்மானம் எடுக்க முடியாமல் இருந்தேன். அந்த தீர்மானத்தை எடுத்த பிறகு, அந்த தீர்மானத்தை நாள் கூட எனக்கு ஞாபகம் இருக்கு. 27th December 2005. அந்த நாள் என்னால் மறக்கவே முடியாது. அந்த நாள் ப்ரேயர் மீட்டிங் உள்ளே வரும்போது நான் மனசுக்குள்ள நான் சொல்லிக்கிட்டேன், இவங்க என்ன சொன்னாலும் நம்ம மைண்டுக்குள்ள ஏற்றிக்க கூடாது, பிரெயின் வாஷ் பண்ணி விட்ருவாங்க இவங்க, ஏன்னா இவங்க நம்மளே மாற்றி விட்ருவாங்க, அப்படி என்ன சொன்னாலும் கேட்கக்கூடாது அப்படின்னு நினச்சிட்டு வந்தேன். ஆனால் வெளியில் போகும்போது இதுதான் என் வழி, இதுதான் அப்படின்னு முடிவு எடுத்துட்டு இந்த வீட்டை விட்டு கடந்து போனேன். அப்போதான் எனக்கு ரட்சிப்புனா என்னன்னு தெரியாது. சில நாட்கள் பிறகு தான் எனக்கு தெரிஞ்சது கர்த்தர் என்னை ரட்சித்தாருன்னு, சித்தப்பா மூலமா சொல்லப்பட்டது பிறகு. ஸோ அதுக்கப்புறம் தான் என்னுடைய வாழ்க்கையில நிறைய சேஞ்சஸ். அதுக்கப்புறம் இது வந்து நடந்தது 5th செமஸ்டர் எண்டு. ஸோ அதுக்கப்புறம் தான் நான் 6th செமஸ்டர் காலேஜுக்கு போகிறேன். திருப்பி காலேஜில் எல்லாரும் உலகத்தான் வெளியில தான் இருப்பாங்க, ஆனால் நான் மட்டும் இப்படி ஒரு சேஞ்ச் போன உடனே. ஆனால் இது நடுவில் ஒரு சொல்ல மறந்துட்டேன். அந்த சேஞ்ச் ஆகிற ஒரு கஷ்டப்பட்டு இருந்த சூழ்நிலையில சரி நிம்மதியே இல்லை, சரி வேற வழியில் செத்து போயிடலாம், சூசைட் பண்ணிக்கலான்னு ரொம்ப ட்ரை பண்ணேன். சூசைட் பண்ணிக்கலான்னு ட்ரை பண்ணனப்போ எந்த மெத்தட் வந்து ஈஸியான மெத்தடுன்னு ரொம்ப யோசிச்சுட்டே இருந்தேன். எங்கள் தெரு பக்கத்து தெருலாம் நடந்துக்கிட்டே எப்படி யோசிச்சுட்டே இருந்தேன், ஈஸியான வழி அப்படி எதுன்னு. தூக்கில் தொங்கலாமா, ரொம்ப கஷ்டமா இருக்குமே, அப்படி வலிக்குமே நினைச்சேன். சரி ஈஸியான வழி எதுன்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தப்போ வந்து எனக்கு மைண்டுக்கு வந்தது ஆன் தி ஸ்பாட் பைக் ஆக்சிடென்ட் தான் ஞாபகம் வந்துச்சு. சரி இதுதான் நமக்கு முடிவு, இதே நம்ம ட்ரை பண்ணணுமோ அப்படின்னு நினச்சேன். ஆனாலும் அங்கங்கே நின்றுச்சுன்னா உயிர் போகாமல் நின்றுச்சுன்னா என்ன பண்ணுறது பயமாயிடுது. ஆனாலும் சரி வண்டி எடுத்துட்டு ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஓட்டுவேன். அதுக்கு முன்னாடியே நான் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக தான் வண்டி ஓட்டுவேன், ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஓட்டுவேன் சொல்லுவாங்க. தெருவில் இருக்கவங்களாம் என்ன அடிக்கிறதுக்கு வந்துட்டாங்க. நான் போனேன்னா எல்லாரும் கொஞ்சம் என்ன சாப்பாடு போடுவாங்க, என்ன கீழே வந்து சாப்பிட மாட்டாங்கன்னு சாப்பிட்ற அளவுக்கு ஓட்டினேன். ஆனால் வண்டியை ஃபாஸ்ட்டாக ஓட்டி பார்த்தேன். ஆனால் தன்னாலே பிரேக் கை பிடிச்சிருது, அதனால் வண்டி நின்றுது. அதனால் கர்த்தர் என்னை காப்பாற்றினாரு, என்னை சத்துருவின் விருப்பத்துக்கு ஒப்புக்கொடாமல் என்னை காத்துக்கொண்டார். சரி இதன் வழி கடந்து நான் மனம் திரும்பிய பிறகுதான் அப்புறம் தான் எனக்கு அந்த 5th செமஸ்டர் ரிசல்ட் அப்போ தான் வந்துச்சு. ஸோ எனக்கு 12 அரியர்ஸ் இருந்தது. அப்போ 12 அரியர்ஸ் ப்ளஸ் ஒரு கரெக்ட் 6 பேப்பர்ஸ் வேறு எழுதணும். 18 பேப்பர்ஸ் ஒரே செமஸ்டரில் எழுதணும். நான் அதுக்கு முன்னாடியெல்லாம் ஒரு செமஸ்டரில் ஒரு சப்ஜெக்ட் தான் பாஸ் பண்ணேன், இல்லை 2 சப்ஜெக்ட் தான் பாஸ் பண்ணேன். இப்போ வந்து 18 சப்ஜெக்ட் நான் எழுத வேண்டியது இருந்தது. ரொம்ப ஒரு மலை போல இருந்த மாதிரி இருந்தது. ஏன்னா அது இன்ஜினியரிங் சைடில் உள்ளவங்களுக்கு அது தெரியும். ஏன்னா 18 சப்ஜெக்ட்ஸ்ன்றது ஒரு மிக டஃப் ஜாப்னு சொல்லலாம். ஏன்னா டைம் டேபிள் பார்த்தீங்கன்னா டெய்லி எக்ஸாம் வரும், இல்லை ஒரு நாளைக்கு 2 எக்ஸாம் கூட வரும். ஸோ அது ஒரு நாளைக்கு 2 எக்ஸாம்ன்றது வந்து ஸ்கூல் லைஃப்பில் வந்து சாதாரணமாக இருக்கலாம். ஆனால் இன்ஜினியரிங் சைடில் பார்த்தீங்கன்னா அது உண்மையிலே நான் எக்ஸாம் எழுதுறது கொடுமைப்படுத்துகிற மாதிரி தான் இருந்தது சொல்லணும். அப்படிப்பட்ட ஒரு டஃப் சுச்சுவேஷனாக இருந்தது. அப்படியே அந்த 6வது செமஸ்டரில் அந்த 18 சப்ஜெக்ட்ஸும் எழுதினேன். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை 12 சப்ஜெக்ட் பாஸ் பண்ணிபடி கர்த்தர் கிருபை செய்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் தான் என் கிளாஸில் இருக்கிறதே அதிகமான சப்ஜெக்ட் கிளியர் பண்ணியிருந்தேன், 12 சப்ஜெக்ட்ஸு. ஆனால் நான் சேஞ்ச் ஆன பிறகு மனம் திரும்பி நான் 6வது செமஸ்டர் உள்ளே போனானே. ஸோ என்னிடத்துல இருக்க மற்ற ஆவிக்குரிய சேஞ்சஸ் அப்படி இல்லாமல் காலேஜ் காரியத்துலேயும் என்னோட கர்த்தர் நிறைய என்னை சேஞ்ச் பண்ணினார். ஒரு இரெகுலர் ஸ்டூடெண்ட்டாக இருந்தேன்னா ஒரு வெரி குட் சின்சியர் ஸ்டூடெண்ட்டாக கர்த்தர் மாற்றினார். என்ன எல்லா வேலையிலையும் நான் அப்போ தான் ஹார்ட் ஒர்க் பண்ண ஆரம்பித்தேன். ஹார்ட் ஒர்க் பண்ணும்படியாக எனக்கு கர்த்தர் மாற்றினார் தான் சொல்லணும். எல்லா விஷயத்துலையும் நான் சின்சியராக இருக்கணும். எல்லாம் காலேஜ் ஒர்க்ஸு, ஹோம்ஒர்க் அந்த மாதிரி எல்லாம் நான் நிறைய இருக்கும், அசைன்மெண்ட்ஸ் நிறைய இருக்கும். எல்லா விஷயத்துலையும் நான் கரெக்டாக செய்வேன். எல்லாருக்கிடத்துலையும் நான் நல்ல பேர் கிடைக்க ஆரம்பிச்சிச்சு. அதாவது டீச்சர்ஸ் மத்தியில், எல்லார் மத்தியிலும் எனக்கு ரொம்ப நல்ல பேர் ஆயிடுச்சு. அதாவது நான் சேஞ்ச் ஆன பார்த்து அவங்கெல்லாம் ரொம்ப சந்தோஷப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. இப்படி நல்லா ஒரு மோசமான ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருந்தேன் நான், இப்படி சேஞ்ச் ஆகிட்டேன்னு அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. நான் இன்னொரு இன்சிடென்ட் சொல்ல மாட்டேன். நான் 5th செமஸ்டரில் இருக்கும்போது 10 அரியர் வைக்கும்போது எங்கள் அப்பா கூப்பிட்டு அனுப்பிச்சினாங்க. அப்போது கூப்பிட்டு சொன்னாங்க, நீ இனிமேட்டு வந்து எக்ஸாம் எழுத வேண்டாம், ஏன்னா நீ எக்ஸாம் எழுதினாலும் இந்த செமஸ்டர் நீ பாஸ் ஆக போகிறது இல்லை, நீ பேசாமல் அரியர் மட்டும் எழுது, இல்லாட்டி நீ எல்லாம் எதுக்கு இன்ஜினியரிங் சேர்த்தான்ற மாதிரி கேட்டாங்க.
அப்போது எங்கள் அப்பா சொன்னாங்க, நான் அவனுக்குன்னு என்னதான் பண்ணாமல் இருக்கிறேன், எல்லாம் தான் பண்ணியிருக்கிறேனே, அவனுக்குன்னு தனி ரூம் வாங்கி கொடுத்துருக்கேன், தனி பைக் வாங்கி கொடுத்துருக்கேன், கம்ப்யூட்டர் வாங்கி கொடுத்துருக்கேன், எல்லாம் கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க எங்கள் அப்பா. அதுக்கு எங்கள் ஹெச்ஓடி, அதாவது ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட் சொன்னாங்க, இதெல்லாம் வாங்கி கொடுத்துருக்கீங்களா, அதனால தான் படிக்க மாட்டேங்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ ஆனால் உண்மையில ஒரு அந்த டைமில் ஏதோ ஒரு சூழ்நிலை இருந்தாங்கன்னா அது மனசில் ரொம்ப ஹர்ட் பண்ணிச்சு. ஸோ இப்படி வந்து அவமானப்படுத்துகிறாங்களே அப்படின்னு எக்ஸாமே நீ எழுத வேணாம்னு சொல்லிட்டாங்க. ஸோ ஆனால் அந்த டீச்சர் நான் மனம் திறன பிறகு அந்த டீச்சர் தான் என்னை பாராட்டி ஒவ்வொரு நாளும் பாராட்டுவாங்க. அதாவது கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே நான் இம்ப்ரூவ் ஆக பாராட்ட ஆரம்பித்தாங்க. நான் 7th செமஸ்டர் வரப்போ கர்த்தர் கிருபையில அந்த கரண்ட் செமஸ்டர்ல 84.3% கர்த்தர் கொடுத்தார். அது கிளாஸ்ல செகண்ட் மார்க் அப்படின்றது முக்கியமான விஷயம். நோட்டீஸ் போர்டில் என் பேரை போட்டாங்க செகண்ட் மார்க்னு சொல்லிட்டு. இந்த மிராக்கிளுக்கு அப்புறம் எனக்கு கிடைச்ச அந்த ரெஸ்பெக்ட், அந்த கனமே ரொம்ப வித்தியாசமா இருந்தது. அதாவது எனக்கு குறித்து எல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. நான் சாட்சி சொல்றத விட என்னை குறித்து சாட்சி மற்றவங்க எல்லாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க மற்றவங்களுக்கு. அதாவது எந்த டீச்சர் என்னை ஹெச்ஓடி ரூம்ல அந்த இடத்துல என்னை அவமானப்படுத்துனாங்களோ அதே இடத்துக்கு நான் ரிசல்ட் வந்த பிறகு, நான் செகண்ட் வந்த பிறகுன்னு தெரிஞ்சு போன பிறகு அவங்க சொன்ன வார்த்தை, நீ என் ஸ்டூடெண்ட்னு சொல்றதுக்கு எனக்கு பெருமையா இருக்கு. நீ இப்படி இப்போ நாங்கள் எத்தனையோ ஸ்டூடெண்ட்டை பார்த்துருக்கோம், ஆனால் இப்படி ஒரு சேஞ்ச், அதாவது ஒரு ஸ்டூடெண்டோடைய வாழ்க்கையில இப்படி ஒரு சேஞ்ச் நாங்கள் பார்த்ததே கிடையாது என்னுடைய லைஃப்ல. உன்னை விட சொல்லணும். அவங்க சொன்னாங்க, உன்னை விட எனக்கு தான் ரொம்ப சந்தோஷம் அதிகம், என்னுடைய ஸ்டூடெண்ட் இப்படி இருக்கான்னு சொல்றதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அது மட்டும் போதாதுன்னு சொல்லிட்டு ஜூனியர்ஸ் கிட்ட எல்லாம் கிளாஸ்ல எல்லாம் போய் என்னுடைய சாட்சியை எல்லாரிடத்துலயும் சொல்லிட்டாங்க. அதாவது இவனை ஒரு ரோல் மாடல், விமல ஒரு ரோல் மாடலை வச்சுக்கோங்க. எப்படி ஒரு இத்தனை அரியர்ஸ் வச்சிருந்த ஒரு ஸ்டூடெண்ட் இப்படி சேஞ்ச் ஆகி செகண்ட் ரேங்க் வாங்கியிருக்கான். ஸோ அவனை பார்த்து நீங்க கற்றுக்கோங்கன்னு அவங்க கிட்ட சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஜூனியர் பையன் ஒருத்தன், என்ன தெரிஞ்ச பையன் ஒருத்தன் வந்து என்ன ரிசல்ட் வந்த பிறகு பார்த்து சொன்னான், அண்ணா ரொம்ப கலக்கிட்டீங்களா அப்படின்னு சொன்னா. நான் என்ன கலக்கினேன் அப்படின்னு, கர்த்தர் செய்தாருப்பா அப்படின்னு சொன்னா. அவன் அப்படியே யோசிச்சான், இது இப்படி பேசுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு. சரி, அவனுக்கு தெரியல. சரி, அவன் சொன்னது உண்மையிலே ரொம்ப இன்ஸ்பைரிங்கா இருந்தது. உங்க வாழ்க்கையில் நடந்தது எங்களுக்கெல்லாம் இன்ஸ்பைரிங்கா இருந்ததுன்னு சொன்னாங்க. அது மற்றவங்களுக்கு சாட்சியா கர்த்தர் வைத்ததற்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனா அது மட்டும் இல்லாம அப்போ எனக்கு போகும்போது எல்லாரும் என்னை பத்தி தான் பேசுவாங்க. அதாவது ஒரு காலத்துல நான் வந்து நினைச்சிருக்கேன், நம்ம பாராட்டுன்றதே நம்ம வாங்கினதே கிடையாது, திட்டு தான் வாங்கியிருக்கோம். நம்ம ஸ்டடீஸ்ல, ஸ்கூல்லயும் சரி காலேஜ்லயும் சரி, கூப்பிட்டு அவமானப்படுத்துறதே அவங்களுக்கு வேலையா இருந்தது என்ன வச்சு. ஆனா அங்க அந்த சேஞ்ச் ஆன பிறகு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் பாராட்டுவாங்க. ஏதாவது ஒரு காரணத்துக்கு நான் பாட்டுக்கு வேலையை பார்த்துப்பேன், போதும் சொல்ற அளவுக்கு பாராட்டி என்னை தள்ளிட்டாங்க. போதும் சொல்ற அளவுக்கு. அதாவது நான் எல்லா ஒர்க்ஸ்லையும் ஆனால் கொஞ்சம் சின்சியரா கரெக்டா இருக்கணும்னு பார்ப்பேன். மற்றவங்க எல்லாம் கரெக்டா இருக்க மாட்டாங்க. அதனால எனக்கு என் பேரை சொல்லி பாராட்டுவாங்க. அவன் இப்படி இருக்கான் பாருங்க, நீ மட்டும் ஏன் இப்படி இருக்க மாட்டேங்கிறீங்கன்னு சொல்லுவாங்க. ஆனா மற்றவங்களுக்கு அது கோபம் ஆகும். ஆனா என்னோட கூட நான் மனம் திரும்புவதற்கு முன்னாடி நண்பர்களா இருந்தவர்கள், ஆனா நான் மனம் திரும்பிய பிறகு என்னை ஏற்றுக்கொள்ள முடியாமல், ஆனா நான் கிளாஸ்ல ஒரு தனியா தான் இருந்தேன். என்ன ஆனா பரியாசம் பண்ணுவாங்க பயங்கரமா. என்னடா நீ ஏசாமி பெருசா, என்னடா ஏசாமி சாமியார் மாதிரி ஏன்டா இருக்கிற நீ அப்படின்னு சொல்லுவாங்க. என்னையெல்லாம் ஒரு நிக் நேம் வச்சு கூப்பிடுவாங்க, சாமி பிள்ளைன்னு கூப்பிடுவாங்க என்ன. நான் நினச்சிக்குவேன், சரி ஏசாமி பிள்ளைன்னு தான் சொல்றாங்க, ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு நினச்சிக்குவேன். நான் கிளாஸ்ல அப்படி ஃப்ரெண்ட்ல அப்படி போனேன்னா சாமியா ஏய் அப்படின்னாங்க. ரொம்ப ஃபன்னியா இருக்கும், ரொம்ப காமெடியா இருக்கும். ஆனா அது அவருடைய நாமத்துக்கு மகிமையா இருந்தது, அதுதான் ஒரு விஷயம். அதே மாதிரி இப்போ 7th செமஸ்டர் முடிச்சிட்டேன். 8th செமஸ்டர் லாஸ்ட் செமஸ்டர்லயும் கர்த்தர் கிருபையில 82% எனக்கு கர்த்தர் கொடுத்ததா, அதுவும் அவருடைய நாமம் மகிமைப்பட்டது. அவங்க டீச்சர்ஸ் எல்லாம் எனக்கு அவங்க சொன்ன விஷயம் எல்லாரும் என்னன்னா, நாங்க எல்லா டீச்சர்ஸ், அந்த ஒரு டீச்சர் மட்டும் எல்லாரும் சொன்னாங்க, நாங்க எத்தனையோ பேர் லைஃப்ல பார்த்துருக்கோம், இப்படி ஒரு ஸ்டூடெண்ட் லைஃப்ல சேஞ்ச்ன்றது எங்க வாழ்க்கையில நாங்க பார்த்ததே கிடையாது. அவங்க வந்து என்னை குறித்து ஆண்டவரை எங்களுடைய ஜூனியர் சிஸ்டர் எல்லார்ட்டையும் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா இதுக்கு பின்னாடி வந்து அநேகருடைய ஜபங்களும் இருந்தது. எங்க அம்மா வந்து நான் எக்ஸாம் எழுதுற அன்னைக்கு எல்லா நாளும் ஃபாஸ்டிங் இருந்து எனக்காக ப்ரே பண்ணுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு நல்ல தாய் தகப்பனை கொடுத்ததுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மற்றும் எனக்காக அனுதினமும் ப்ரே பண்ணிட்டு
புனிதா ஆண்டி அவர்களுக்கும் அங்கிள் மனோகரன் மற்றும் சித்தப்பா ராஜாமணி அவர்களுக்கும் இவர்களை கொடுத்ததற்காக கர்த்தருக்கு நான் ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன். இவர்கள் எல்லாருடைய பிரேயர் சப்போர்ட் எனக்கு இருந்ததால தான் இந்த ஜெயத்தை நான் கர்த்தரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ளும்படி சூழ்நிலைகள் நடந்தது. எல்லா வச்சிருக்காங்க ஸ்தோத்திரம். அது இன்னொரு இது ஃபைனல் செமஸ்டர்ல ப்ராஜெக்ட் ஒன்று இருக்கு. ஸோ அந்த ப்ராஜெக்ட்ல ஒரு அற்புதம் நடந்தது. ஸோ இந்த ப்ராஜெக்ட் காரியத்தில் நான் தனியாக செய்யும்படி ஆயிடுச்சு. சூழ்நிலை அப்படி இருந்ததுனால நான் அந்த ப்ராஜெக்ட் செஞ்சேன். என்னுடைய ப்ராஜெக்ட் ரொம்ப ஒரு பெரிய நல்ல சொல்லும்படியான ஒரு ப்ராஜெக்ட் கிடையாது. நான் கூட யோசிச்சேன், என்னடா இது ப்ராஜெக்ட் ரொம்ப சிம்பிளாக இருக்குது, இதுக்கு எப்படி நல்ல மார்க் கிடைக்கும் அப்படின்னு நான் யோசித்தேன். ஆனால் அந்த ப்ராஜெக்ட் டைமில் மட்டும் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. தனியாக செய்கிறதுல ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஆனால் ஃபைனலில் போகும்போது பார்த்தீங்கன்னா கர்த்தர் எனக்கு 200க்கு 196 மார்க்ஸ் கர்த்தர் கொடுத்தார். ஆனால் இது உண்மையிலே சொல்ல போனால் அந்த ப்ராஜெக்ட்டுக்கு அந்த மார்க் தகுதியே கிடையாதுன்னு தான் சொல்லணும். எல்லாம் கர்த்தருடைய இரக்கத்தினாலும் அவருடைய கிருபையினாலும் இந்த மார்க் கிடைத்தது. அதாவது ஒரு நல்ல ப்ராஜெக்ட் பண்ணிட்டு அதுக்கு நல்ல மார்க் கிடைச்சது ஒரு பெரிய மிராக்கிளே கிடையாது. ஆனால் ஒரு சாதாரண டப்பா ப்ராஜெக்ட்னு சொல்லணும். டப்பா ப்ராஜெக்ட்டுக்கு அப்படி ஒரு சூப்பர் மார்க்கை கர்த்தர் கொடுத்து அதுதான் மிராக்கிள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த இன்ஜினியரிங் லைஃப்பை நான் எப்படி முடிப்பேன், 4 வருஷத்துக்குள்ள முடிப்பேனான்னு நான் நினைத்தேன். ஆனால் கர்த்தர் எல்லாவற்றையும் மாற்றி எல்லாவற்றிலும் முடிச்சு ஜெயத்தை கொடுத்து இந்த இன்ஜினியரிங் லைஃப்பை அவருடைய நாமத்துக்கு மகிமையாய் மாற்றி கொடுத்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருக்குள்ள அருமையானவர்களே, இதுவே ஒரு மெசேஜா வச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். இதுக்கு மேல மெசேஜ் தேவையான்றதே ஒரு யோசனையா தான் இருக்கு. ஒரு சில காரியத்தை மட்டும் சொல்லிட்டு கடந்து போகலாம்னு நினைக்கிறேன். 91ஆம் சங்கீதத்துல முதல் வசனம் என்ன சொல்லுது? உன்னதமானவருடைய மறைவில் இருக்கிறவர் சர்வ வல்லவருடைய உன்னதமானவருடைய மறைவில் இருந்தாதான் இந்த ஸ்லாக்கியம். விமன் சொன்ன காரியத்துல ரெண்டையும் நம்ம பார்க்கலாம். உன்னதமானவருடைய மறைவு எனக்கு வேண்டான்னு இருந்த போது லைஃப் வாஸ் a failure. சரியான தோல்வி. அந்த தோல்வியினுடைய அடித்தளம் என்னன்னா மரணம். மரணம் எனக்கு நேரிட்டால் போதும், நான் தப்பித்து ஓடி போயிடுவேன். அந்த நிலைமைக்குள்ள இந்த உன்னதமானவருடைய நிழலுக்குள்ளாக ஒரு முறை வந்து விட்ட பிறகு, ஆனா கூட பாருங்க எவ்வளவு தீர்மானம். உள்ள நுழையும் போது யாரும் என்ன செய்திடக்கூடாது, பிரெயின் வாஷ் பண்ணிடக்கூடாது. விமலுடைய கருத்து என்னன்னா மனுஷர் பிரெயின் வாஷ் பண்ணிடுவாங்க. இட்ஸ் காட் ஹூ டஸ் இட். அவருடைய வார்த்தையை தானே பேசும். நம்ம வார்த்தையை எடுத்து பேசுறதா இருந்தா அதுல பலனே இருக்காது. நமக்கு என்ன வார்த்தைகள் இருக்குது, மேன்மையான வார்த்தைகள் நம்ம பேசுறதுக்கு ஒண்ணுமே இல்லை. தேவனுடைய வார்த்தையை பேசுகிறதுனால தேவனுடைய வார்த்தைகள் வல்லமை உள்ளது. அது டைனமைட். அடிக்கடி சொல்வேன், நானும் விமரம் அப்படி பேசிக்கிற வார்த்தை என்னன்னா, என்னையா டெரரிஸ்ட் எப்படி இருக்கிறீங்க அப்படின்னு கேட்பேன். விமல் என்னை பார்த்து சொல்ற காரியம் என்ன, ஆன்டி நக்சலைட் எப்படி இருக்கீங்கன்னு கேட்கும். அதனால நாங்க 2 பேரும் டெரரிஸ்டும் நக்சலைட்டுமா சேர்ந்து 2 பேருக்கும் ஒரே ஒரு ஆயுதம் தான் இருக்கு. அது என்னது? டைனமைட். அதை வச்சு தகர்த்து போட்டுற வேண்டியதான். எதை தகர்க்கணும்? சாத்தானுடைய பகடைகளை தகர்ப்போம். என்னைக்கடா அப்படி செய்யலாமா அப்படின்னுட்டு பேசுவோம். தேவனுடைய வார்த்தைகளை டைனமைட்ஸ் சத்ரு கொண்டு வருகிற சகல தீமைகளையும் உடைத்து நிர்மூலமாக்குறது. அதனால இங்க இருந்து நான் எப்படி உள்ள வந்தேனோ அப்படியே திரும்பி போவேன் தீர்மானம் பண்ணேன். விமல் அப்படி போக முடியாதபடி டைனமைட், காடுடைய காட்ஸ் வேர்ட், அந்த டைனமைட்னால சுக்குனராகி தேவனையே பிடிச்சுட்டு ஓடி போயாச்சு. அந்த உன்னதமானவருடைய மறைவுதான் எனக்கு இனி வேற வழி இல்லைன்னு உள்ள வந்த பிறகு அந்த 91ஆம் சங்கீதத்துல கடைசி பகுதியில நாம வாசிக்கலாம். நீ சிங்கத்தின் மேலும் எரியன் பாம்பின் மேலும் நடந்து பால சிங்கத்தையும் வலு சர்வத்தையும் முடித்து போடுவாய். எப்பொழுது உன்னதமானவருடைய மறைவில் இருக்கும். கர்த்தர் கொடுக்கிற மாபெரும் ஸ்லாக்கியம்.
அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான். எப்பொழுது? ஆபத்திலே. ஆபத்திலே அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அறிவிப்பேன். அடுத்தது என்ன செய்வார்? ஆபத்தில் நானே அவனோடு கூட இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன். அந்த காலேஜே பாராட்டி கனப்படுத்திடுச்சு. போதும், அந்த கனம் எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லும்படிக்கு கர்த்தர் ஒரு வார்த்தையாக தேவனுடைய வார்த்தை பொய்யா இருக்கா? இன்னைக்கு நம்ம சொல்ல முடியுமா? 91ஆம் சங்கீதத்துல இருக்கிற வார்த்தை கொஞ்சம் பொய். இந்த தாவீது ராஜா பரிசுத்த ஆவியானவரால் எழுதணுங்கிறதெல்லாம் கொஞ்சம் பொய்ங்க சொல்ல முடியுமா? சத்தியமான வார்த்தை, சத்தியமான வார்த்தை. கனப்படுத்துவேன்னு சொன்னார். அவர் வாங்கின அந்த கனமெல்லாம் இடையில ஒரு வார்த்தை சொன்னார், நம்ம டெரரிஸ்ட். எங்க அப்பாவை கூப்பிட்டா என்ன சொல்வாரு? பாராட்டு விழாவா அங்க கொடுக்க போறாங்க இல்ல? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மறைவுக்குள்ள வந்துட்ட பிறகு அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் என்ன விழாதான்? பாராட்டு விழாதான். விமலுக்கு மட்டுமல்ல, விமலை பெற்ற தாய் தகப்பனுக்கும் கூட பாராட்டு விழாதான். ஆகையினாலே உன்னை கனப்படுத்துவேன் என்று சொன்ன தேவன் அபரிமிதமாய் போதும் என்று சொல்லும்படி நான் கனப்படுத்திட்டார். நீடித்த நாட்களால் உன்னை திருப்தியாக்குவேன். நீ போய் ஏன் மகனை செத்து ஓடணும்னு நினைச்சு வண்டிக்குள்ளெல்லாம் விழலான்னு பார்க்கிறேன். நீடித்த நாட்களால் உன்னை திருப்தியாக்கி என் ரட்சிப்பை காண்பித்து நீ அநேகரை ரட்சிப்பின் வழிக்குள்ளே கொண்டு வர வேண்டுவது அவசியமாக இருக்கிறது. அந்த நோக்கத்தோடு நான் உன்னை சிருஷ்டித்திருக்கிறேன். என்னுடைய கரத்தில் உன் கரத்தை கொடு, நான் நடத்துவேன். ஆகையினால் நீங்கள் தாய் தகப்பனுக்கும் கூட பிறந்த சகோதரன் சகோதரி சகோதரனுடைய கணவன் எனக்காக கணக்கார அத்தனை பேருக்கும் ஆசீர்வாதமாகிறது. தேவநாமம் மகிமைக்காக வாழ்ந்திருப்பாயாக என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நானும்